மினாசான் கொனிச்சிவா ஓ கென்கி டெஸ்கா. இதுக்கு முன்னாடி இரகானாவுடைய 46 கேரக்டரும் முடிச்சிட்டோம் நம்ம. அது மொத்தம் 10 பார்ட் வந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இரகானாலேயே மாடிஃபைட் சிலபஸ் கொஞ்சம் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம கட்டக்கானுக்கு போயிடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரிக்கி கேரக்டர்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே மாதிரி இருக்க 2 கேரக்டர். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடணும்னு நினச்சேன். ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால எந்த இடத்துல எது வரணும்னு மறந்துடுறேன். அதுக்காக நான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆ ஓ. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக்கு மேலே இந்த கோடு வராது. பட் ஓக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வரும். ஸோ எது ஆ எது ஓன்னு நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈ ரீ. ஈயும் ரீயும் பார்க்கவும் சேமாக தான் இருக்கும். என்ன வித்தியாசம்னா ஈல 2 ஸ்டோக் ஆர்டர் முடிஞ்சிடும். ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2வது ஸ்டோக் ஆர்டர் எழுதும் போது கீழே வரைக்கும் இழுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி ரா. இதுவும் பார்க்க சிமிலரா இருக்கு பாருங்க. ராக்கு மேல ஒரே ஒரு கோடு மாதிரி இழுத்து இருக்காங்க. ஆனா சீக்கு ஹரிசாண்டல் லைன் பெருசா இருக்கு. ஆனா ராக்கு அது குட்டியா இருக்கு. இதுதான் இதுல இருக்க டிஃபரன்ஸ். ஸோ நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இதை கரெக்டா எழுத முடியும். நெக்ஸ்ட் சா கீ. இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரா இருக்கு. சாக்கு ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் வருது. ஆனா கீக்கு 2 ஹரிசாண்டல் லைன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா. ஷி மோ. ஸோ ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங்கில் ஒரே மாதிரி தான் எழுதுறாங்க. ஆனால் மோக்கு 2 ஹரிசாண்டல் லைன் போடுறாங்க. ஷீக்கு அப்படியே விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மே நூ. மேவும் நூவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நூக்கு லாஸ்ட்டில் ஒரு சுழி மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோ ரூ. நான் படிக்கும் போது இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு. மீதிலாம் கூட ஓரளவுக்கு நான் இது பண்ணிட்டேன். ரொம்ப குழப்பமாக இருந்தது இந்த ரூவும் ரோ மட்டும்தான். பிகாஸ் ரெண்டுமே ஒரே லைனில் வரும். எந்த இடத்துல எது எழுதணும்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ரூ எழுதும் போது ஒரு சுழி வரும். ஆனால் ரோக்கு சுழி வராது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹா ஹோ. ஹாவும் ஹோவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹாக்கு ஒரே ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் இருக்குது. ஆனால் ஹோக்கு 2 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நே ரே வா. எப்படி ரூவும் ரோவும் கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி இதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரே மாதிரி 3 எழுத்து இருக்குது. ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு நே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சுழி வருது லாஸ்ட்டில். செகண்டு ரே. இதில் சுழிக்காமல் அப்படியே மேலே இழுத்துருவாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வா. சுழிக்கவும் செய்ய மாட்டாங்க, மேலேயும் இழுக்க மாட்டாங்க. ஒரு சி மாதிரி அந்த இடத்துல கர்வ் பண்ணிடுவாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் நான் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இது இப்போ ஈஸியாக இருக்குது. நீங்களும் நிறைய எழுதி பாருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கும் இது ஈஸியாக வரும். உங்களுக்கும் இரகானா படிக்கிற ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுனா டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நிஹோன்கோ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மினாசான் அரிகாத்தோ.